நிழலின் தொழுகை கதை. இரவு நேரத்தில் ஜைன் என்ற சிறுவன் தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தான். அவன் தெருவில் இருந்த பழைய மசூதியை கடந்து சென்றான். அது இருட்டாகவும் அமைதியாகவும் இருந்தது. அவன் நடந்து செல்லும்போது திடீரென்று மசூதிக்குள் ஒரு நிழல் நகர்வதைக் கண்டான். அவனுடைய இதயம் துடிக்கத் தொடங்கியது. இந்த நேரத்தில் இங்கே யார் இருப்பார்கள் என்று அவன் கிசுகிசுத்தான். அவன் சிறிய ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தான். உள்ளே ஒரு மனிதன் இருட்டில் தனியாக தொழுது கொண்டிருந்தார். ஜைனால் அவன் முகத்தை தெளிவாக பார்க்க முடியவில்லை, ஆனால் அவன் தொழும் விதம் வித்தியாசமாக இருந்தது. மெதுவாக, அமைதியாக, அல்லாவிடம் நேரடியாக பேசுவது போல. ஜைன் அமைதியாக அங்கே நின்று பார்த்து கொண்டிருந்தார். முதல் முறையாக அவனால் விளக்க முடியாத ஒன்றை உணர்ந்தான். கண்களில் கண்ணீருடன் கலந்த ஒரு விசித்திரமான அமைதி. மறுநாள் காலையில் ஜைன் அந்த மனிதனை கண்டுபிடிக்க மீண்டும் மசூதிக்கு ஓடினான். ஆனால் இமாம், மகனே, நேற்று இரவு யாரும் இங்கு வரவில்லை. மசூதி பூட்டப்பட்டிருந்தது என்றார். ஜைன் உறைந்து போனான். அவன் தொழுகை பாயை பார்த்தான், அது இன்னும் சூடாக இருந்தது. அன்று முதல் ஜைன் ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன் தொழத் தொடங்கினான். அவன் தனது தாயிடம், அம்மா, ஒருவேளை அல்லாஹ் அந்த நிழலை அனுப்பி அவன் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை எனக்கு நினைவூட்டியிருக்கலாம். நாம் அவனை மறந்தாலும் கூட ஒழுக்கம். யாரும் பார்க்காத போதும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். சில சமயங்களில் நம் இதயங்களை எழுப்ப மென்மையான நினைவூட்டல்களை அனுப்புகிறான். நிறைய வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.